சாட்டர்டே தான். பட் கால் பண்ணி கேட்கும்போது வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி புக் பண்ணோம். சண்டே தான் புக் பண்ணது. ஸோ சண்டே புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 6 o'clock நாங்கள் இங்கே வந்தாச்சு. வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக டேபிள்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு உள்ளது. ஒரு ஆளுக்கு வந்து 10 grams அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. 40 ரூபா. ஸோ இது கூடயே வந்து 2 ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு கஞ்சி, ஃப்ரூட்ஸு, டம்ப்ளிங்கு, இது எல்லாமே வந்து அது கூடயே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து 40 grams. பட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். இதில் செலக்டடாக எடுத்து தான் சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் ஹால் இருக்குது. ஸோ நம்ம வந்து தொழுததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். எனக்கு வந்து இந்த ரமதான்ல வந்து பஃபை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் வந்து பசங்கள்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம நோன்பு திறந்த உடனே ஒரு 2 ஜூஸ், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக ஆகிடும். அப்படி தான் இன்றைக்கும் போச்சு. பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் வந்து எங்களால் சாப்பிட முடியல. அந்த ஸ்நாக்ஸு, ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுட்டும் ஒன்று ஒன்றா வந்துருச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் டிக்கா மசாலா, அதுக்கப்புறம் கார்லிக் நான், பட்டர் நான், அப்புறம் வந்து பிளைன் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நூடுல்ஸ் பசங்க கேட்டாங்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஜீரக சம்பா பிரியாணி. அதனால வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரில் ஒன்று வாங்கியிருந்தோம், சிக்கன் ஃபுல் கிரில் வாங்கியிருந்தோம். பட் இவ்வளவும் சாப்பிடவே முடியல. எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். பாக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இதனாலேயே வந்து நாங்கள் பஃபேக்கு போகிறதுக்கு யோசிக்கிறது. ஸோ பஃபேக்கு போனோம் அப்படின்னா இப்போல்லாம் ரொம்பவே காசு கூடவா ஆயிடுச்சு. 80 grams தான் நல்ல பஃபைலாம் இருக்கும். ஸோ அப்படி போனோம் அப்படின்னாக்கா பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டா ஓகே. பட் நம்ம வந்து நோன்பு வச்சுட்டு அந்த 2 ஜூஸு, ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆயிடுது. அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம வந்து அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்துடுறது. பட் இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கி எல்லாமே பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ சகருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பிரியாணி, சிக்கன் இதுதான் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். துபாயில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒன் டைம் நீங்கள் வந்து மிக்காத் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.